என்னதான் போற மாதிரி ஐடியா இருக்கா? நம்ம ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க. அவள்தான். டேய் இருடா, வாடா முடிஞ்சிச்சு வாங்கடானா. இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் இருக்கணும்? நீ வரேன்னு சொல்லி நீ இங்கே இருடா. நீ ஆனா வாங்கடா. டேய் எதுக்கு உங்ககிட்ட பேசதான் வந்துருக்கோம். சாய்க்கு வந்து ஒரு மாதிரி என்னால சத்தியமா நிக்க கூட முடியலடா. என்னால நிக்க முடியலடா. என்னால முடியலடா. செருப்பால் அடிப்பேன் நான். அவன் அங்கேயே எனக்கு உடம்பு ஃபுல்லா ஈரமாயிடுச்சுடா. வாங்கடா. பண்ணலாம்னு இருக்கீங்க. இப்போ என்னதான் போற மாதிரி ஐடியா இருக்கா யாருக்குன்னா? நம்ம ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க. அவள்தான். இங்கே வா. ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஹாண்டடா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடு. எனக்கு தெரிஞ்சு இங்க தான் நைட் நம்ம வந்ததுல இருந்து சவுண்ட்ஸ் எல்லாமே இங்க தான் வருது. அவுட்டடா இருக்குதுடா. நீ யோசிச்சு பாரு. நம்ம உள்ள யாரா வந்தா கூட நம்ம ஏதோ தப்பா பண்ணோம்னா ஆனா அதுல வந்து உனக்கு கிடைக்கிற ஃபீலே வேற மாதிரி. ஃபீல் வேணுமா உனக்கு? பேய் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டு உனக்கு ஃபீல் கேக்குதா? ஐயோ சாமி வேற. டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். எல்லாரும் தானே போறாங்க. ஃபீல் வேணும்னா வீட்டுக்கு போடா. அந்த வீட்டுக்கே போலாமே. போயிட்டு ஒரு வீடியோ ரிச்சுவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நான் ரொம்ப நாளா சிங்கிளா சொல்றது கேட்டா. இவ்வளவு சின்ன பையன் எந்த வீட்டுக்குடா போயிடுச்சு? அந்த வீட்டுக்கு போலாம்டா. போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்டா. ரெண்டாவது வீட்டுக்கு போலாம்டா. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம ரிச்சுவல் பண்ணிட்டு வந்துடலாம். அதாச்சும் உண்மையா ரெண்டாவது வீடியோ எடுக்கிறது டைம் இல்லடா விஷ்ணு. ரெண்டாவது வீடியோ இல்ல, ரெண்டாவது வீடியோ இதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வீட்டுக்கு போய் ரிச்சுவல் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். அவங்க என்னால முடியலடா. இங்க பண்ணிட்டு வாங்கடா சீக்கிரமா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்னை நம்பி வாழண்டா கூட. என்னால முடியலடா. செருப்பால் அடிப்பேன் நான். அவன் அங்கேயே வந்து இங்க வாங்கினப்போ வா அவனே போறான். கூட்டின்னு போறான். நீங்க கூட்டினு உட்காந்துட்டான். இப்போ உட்காந்துட்டான். இப்போ தயவு செஞ்சு வாடா. அவங்க என்ன சொல்றேன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன். உங்களால பண்ண முடியுமா முடியாதா? நான் வந்தாதான் பண்ணுவீங்களா இல்ல நீங்க போய் பண்ணுவீங்களா? பாக்ஸ் வேணும்னா கூட கூட்டின்னு போயிடுங்க. நான் ஒண்ணு சொல்லவா? மனசுல ஓம் பூம் புவஸ்வா தஸ்வரி தூர் வரேனிய மர்கோ தேவசி தீமயி யோனா பிரச்சோதயா. இத அவன மனப்பாடம் பண்றதுக்கே ஒரு நாள் தேவைப்படும். டேய் என்னால முடியலடா. எல்லாரோட உங்களோட இது மட்டும் பாத்துக்கிறீங்கடா. இவங்களோட இது மட்டும் பாத்துக்கிறாங்க. என்னால முடியலடான்றேன். இவனுங்க என்னடா பேசினுக்கிறான்? இங்க வந்து பேசுறான். கேளுடா. எங்க நான் சொல்றது கேளு. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம அங்க போய் ரிச்சுவல் பண்ணி கிளம்பினே இருக்கலாம். வா. என்னால ரெண்டாவது வீட்டுக்கு. சரி வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். வா. ஏய் போன வீட்டுக்கே போயிட்டு ரிச்சுவல் பண்ணிட்டு அதுதானே நானும் சொல்றேன். வாடா. போன வீட்டுக்கே போயிட்டு வா. நீ போ கேமரா. சரி வா. போன வாட்டி கூட இங்க போவே இல்லடாடி. வேற என்னடா பண்ண சொல்ற? கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எல்லாம் தனியா போலாம். அவன் சாய் வெளில இருப்பான். ஆனா கண்டிப்பா நான் வீட்டுல போய் பார்க்கணும்டா. டேய் சும்மாறா. நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது காலியா இருக்கு. ஆனா ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு இந்த வீட்டுல. போ ஆசைப்பட்டல ஃபர்ஸ்ட் அங்க போய் பாரு. வா. எதுல ஆசை பண்ணணும் விவசாயம் இல்லை உங்களுக்கு. நம்ம ஒன்று பண்ணலாமா? இது போயிட்டு பேக் சைடுக்காக போயிட்டு இங்கே பண்ணிடலாமான்னு சொல்லு. அந்த கிணறு வந்துடுது அந்த இடத்துல. ஆமாம், மரத்தில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். பூச்சி நிறைய இருக்கு. இது 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 நம்ம எத்தனை வீடு வரைக்கும் பண்ணிடுவோம்? இந்த சைடு 3. இந்த இந்த 3 தான். 4வது வீடு நம்ம என்னைக்கோ தாண்டினதே இல்லை. வா.
டேய் பாக்ஸே டேய் இது மூணாவது. என்னடா ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு ஏத்தினே போறீங்க, என்னடா நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய் அவனை போக சொல்லுங்க. இந்த வீட்டு உள்ள போகவே இல்லை. இந்த வீட்டில் கட்ட வேற வச்சுக்கிறான். போய் பார்க்கலாம். இந்த வீட்டில் சாமி ஃபோட்டோலாம் இருக்காங்க. என்னால முடியலடா சத்தியமா. இப்போ ஏதாவது பண்ணுங்கடா, சீக்கிரமா பண்ணுங்கடா. என்னால முடியலடா, நான் போறேன்டா. இல்லைனா நீங்க பண்ணுங்கடா வீடியோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. விளையாடுறீங்க 3 வீட்டுக்கு போலாம், 4 வீட்டுக்கு போலாம், 5 வீட்டுக்கு போலான்னு. விஷ்ணு முள்ளுடா பாத்து ஏறு. இரு ஃபர்ஸ்ட் இங்க அடிடா, டார்ச் இங்க அடியாண்டா. செக் பண்ணிக்கலாம். நான் அப்படியே உள்ள போயிட்டு இந்த புடிக்கிறேன். சரியா? வா. பயம் எல்லாருக்கும் தான் இருக்கும். ஏய் இது தாண்டா சரியான லொகேஷன். வாடா, இது உள்ள பண்ணலாம்டா. ஏறு விஷ்ணு. இது உள்ள பண்ணலாம். பிடிச்சிட்டான். வா பாத்து வாடா பாத்து வா. வா நீ போடா வாடா போடா, நீ முன்னாடி போயாடா. வட்டடா உள்ள வவா இருக்குடா. இதுடா வட்டடா. தேவையில்லாத வேலை. வா வாடா. போ, பேசுனல அவ்வளோ பேசுனல, போ உள்ள போ. மயிறு மாதிரி பாருங்களேன். ஃபுல்லாக சிகரெட் டப்பா, பாட்டில் வச்சு போட்டுக்கிறாங்க. சாமி ஃபோட்டோலாம் இருக்கு. அதெல்லாம் காட்டக்கூடாதுடா. காட்டாத. இது உள்ள ஏதோ சைக்கோ வந்திருக்கான் போல. அந்த செவுரு பாருங்க, அந்த செவுருலாம் பாருங்க, இன்னும் அசிங்கமாக போட்டிருக்கானுங்க. பேக் சைடு போய் பார்த்துக்கலாமா? பேக் சைடில் ஏதோ சவுண்ட் வரலாம். இங்கே பாரு, ஃபுல்லாக வேறுடா. வா விஷ்ணு சீக்கிரமா முட்றா விஷ்ணு, முடியலன்றேன். ஒரே நிமிஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வேறு சவுத்தில் ஏறி இருக்குது. சரி பண்ணிடலாமா? இந்த நல்ல ஸ்பாட்டில் காட்டாத பண்ணிடலாமா? இங்கே கேண்டிடா பாக்ஸே. டேய் இங்க வாங்க ஃபர்ஸ்ட். கேண்டில் எங்கடா? எடு. இப்போ என்ன பிளான்னா, ஃபர்ஸ்ட் அவன் ராஜு பற்ற விட்டு கேண்டில் இது ஃபயர் பண்ணிட்டு ரொட்டேன் ஆகி வரும். சரியா? நீ ஃபர்ஸ்ட் நீ அடுத்தது கேட்பேன். அதுக்கப்புறம் நவீன் கேட்பான். அப்புறம் நான் கேட்பேன். பாஸுக்கு. ஓகே பயப்படாத, நான் கூட வந்தேன். பயங்கரமா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பரட்டுது உடம்பு. மேல ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பேக் மாட்டிக்கோ. ஃபுல்லாக பேக் மாட்டிக்கோ. ஒவ்வால் இருக்கிற வீட்டுக்கு வரவே கூடாதுடா. ஆனால் ஒவ்வால் எனக்கும் அப்படி சொன்னது இல்லைடா. எங்கள் வீட்டுக்கு வராது. பண்ணுங்கடா சீக்கிரமா. ஜெய் எப்படி சொல்லணும் வேற? லைட் ஆஃப் பண்ணிடலாம்டா. பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணி எல்லாரும் வேலை இருக்குவானா? லைட்டு போயிடா ஓட. அது ஓட எங்க? யாரா
முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த லைட் இருக்கட்டும், அந்த லைட் ஆஃப் பண்ணு கேமரா மட்டும் எதனா இந்த கேப்சர் பண்ணிக்கோ என்னன்னா. சரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நானே சொல்லிடுறேன். சொல்லு 3 வாட்டி சொல்லுவோம். Bloody Mary, Bloody Mary, are you there? Bloody Mary, Bloody Mary, are you there? Bloody Mary, Bloody Mary, are you there? பேச மச்சான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் எந்த சவுண்டும் இல்லை. ஆனால் சரி அத்தை சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். சொல்கிற பாக்ஸ் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் என் கூட பேசுங்க. உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கோம். என் மச்சானை வேற கூட்டின்னு வந்துருக்கேன். ஐயா சரவணா, நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில புலம்பிக்கு தானே இருந்தேன். தேவையில்லாம கையை காலை தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு ஒண்ணா என்ன அர்த்தம்? கூட வந்தவனை காப்பாத்துங்கிற என்ன உனக்கு இல்ல? அதனால தான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணோன்னா நாங்கள் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பயப்படாமல் எங்ககிட்ட பேசலாம். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? பாக்ஸே சொல்கிறோம். எங்கள் முன்னாடி கூட நீங்கள் வரலாம். சாமி சாமி, பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போய் பேசுகிறா பாக்ஸே. Bloody Mary, Bloody Mary, are you there? Bloody Mary, Bloody Mary, are you there? Bloody Mary, Bloody Mary, are you there? சொல்கிறா ராஜு. Bloody Mary, Bloody Mary, are you there? உடம்பெல்லாம் சில்லுங்குதுடா எனக்கு. Bloody Mary, Bloody Mary, are you there? எனக்கு ஷிவரிங் ஆகுதுடா. Bloody Mary, Bloody Mary, are you கை there? கால்லாம் ஆடுது. Bloody Mary, Bloody Mary, are you there? Bloody Mary, are you there? No response. ஏய் என்னடா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே யாருன்னா இருக்கீங்களா? திருப்பியும் கேட்குறோம். நீங்கள் பயப்படாமல் வந்து பேசலாம். இங்கே யாருன்னா இருந்தீங்கன்னா எங்கள் முன்னாடி கூட நீங்கள் வரலாம். உங்களுக்கு அப்படி வர விருப்பம் இல்லைன்னா எதனா ஒரு சிம்டம்ஸ் எங்களுக்கு காட்டலாம். எதனா ஒரு அறிகுறி காட்டுங்க. எதனா சத்தத்தால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பண்ண முடியுமா? ஏய் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிருந்தா ஒருத்தன் அசிங்கமாக கேட்பாங்க. இல்லைடா ரிங்டோன்டா அது. வாடா லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. நான் சொல்லணுமா? நம்ம நீ சொல்லணும். சொல்லு. Bloody Mary, are you there? இந்த கல்லுடா. அதுதான் வந்தது. வாங்க போகலாம். கல்லுலாம் வந்து வாங்கடா டே. இது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கா. இது மேலே ஏய் வா ரைட்டிங் வா. டேய் இருடா வாடா முடிஞ்சிச்சு வாங்கடானா. இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் இருக்கணும்? நீ வரேன்னு சொல்லி நீ இங்கே இருடா. நீ ஆனா வாங்கடா போலாம். டேய் வாங்கடா டேய். இதுக்கு மேலே உங்களை நம்பி வந்தேன்டா. இதுக்கு மேலே ரிச்சுவலும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்னடா வேணும் உங்களுக்கு? என்னால் முடியலடா. என்னால் சத்தியமாக நிற்க கூட முடியலடா. என்னால் நிற்க முடியலடா. என்னால் ஸ்வெட்டு ஃபுல்லாக எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சுடா. வாங்கடா. கேமரா மட்டும் நான் 5 நிமிஷம் கேமரா மட்டும். அவனுக்கு 2 பேர் போயிட்டானுங்க. சாய்க்கு வந்து ஒரு மாதிரி ஃபியரிங்காக ஆகுது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதனால அவனுக்கு 2 பேர் போயிட்டானுங்க. இப்போ நம்ம யார் இருக்கோம்னா நான், ராஜு, பாக்ஸ் தான் இருக்கோம். பாக்ஸ் கேமரா பிடிச்சுன்னு இருக்கோம். நாங்கள் 3 பேர் தான் இந்த ரிச்சுவலை வந்து முடிக்க போகிறோம். எங்களுக்கே சில நெகட்டிவ் வைப்லாம் ஃபீல் ஆகுது, கல் ஊறுது. ஆனால் அதெல்லாம் வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த டைமில் கரெக்டாக ஸ்டோரேஜ் எங்ககிட்ட ஐஃபோன் தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு காட்டுது.
ஆனால் என்னன்னு தெரியல. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்தோமா, இல்லைன்னா இப்போ வெளியே கல் வந்தது அதை எடுத்தோமா, எதுவுமே எனக்கு தெரியல. கல் எங்கேருந்து வந்து கூட எனக்கு தெரியல. ஸோ நம்ம இந்த சேனலை முடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம். அவங்க 2 பேர் வெளில நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. கேண்டில் எடு. சூடா கையில ஊத்திக்கிச்சு. நம்ம இது வரைக்கும் பேசி பார்த்தோம், ஆனால் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால நம்ம இருந்து போகிறது தான் நல்லது. இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்காக கடைசியாக நான் பேசி பார்க்குறேன். இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் என் கூட பேசுங்க. உங்ககிட்ட பேச தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இங்கே என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தைரியமாக வந்திருக்கோம். நீங்கள் எங்களுக்கு நம்பி பேசலாம். ஏதாச்சும் பேசுறீங்களா எங்க கூட? I think she is so upset. Varan. அவ்வளோதான் ரைஸ். இதுக்கு மேலே நம்ம இருக்கிறதும் ரிஸ்க் தான். ஆனால் டைம் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம அந்த பில்டிங்கில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து ஏதோ எப்படி சொல்றது, யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி, ஆளுங்க இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா அங்க வந்து ராவ் போல. அங்க வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரம் கான்வர்சேஷன் ஆயிடுச்சு. நாங்கள் உட்காந்து அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டின்னு வரத்துக்கே எங்களால் பெரிய இதுவாகிடுச்சு. சரி, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். நம்ம வந்து கிளம்பலாம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு உள்ள. ஆனால் உள்ள அந்த அளவுக்கு வந்து எதுவும் இல்லை. ஆனால் நான் கடைசியாக போகும்போது இந்த கல் இதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ண முடியல எங்களால். ஏன்னா ஃபோன் வந்து நாங்கள் ஐஃபோன் தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதான் வந்துட்டோம். நம்ம அங்கே வந்து மச்சான வர முடியல, வாந்தி கிந்திலாம் எடுத்துருக்கான். என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். பேசுகிறான். எப்படி இருந்தது முடியல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ டயர்டாக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால ஸ்கேர். அண்டு நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தோம். பார்த்ததில் நாங்கள் வந்து ரிச்சுவலும் பண்ணுவாங்க ரெடிமேட் இது. அண்டு எங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அங்கே. அது எங்கள் பாக்ஸ் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் தான் அங்கே கேமராமேனு. ரிச்சுவல் பண்ணதில் எங்களுக்கு எந்த ஃபீலும் நெகட்டிவ் ஃபீல் கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்ததுலேருந்து அந்த சைட்லேருந்து தான் ஒரு யாரோ எங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏறவே இல்லை. ஏன்னா அவன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டான். அவங்க தான் எங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு டைம், அதான் சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி அமையல. நாங்கள் அதனால வந்துட்டோம் இங்கே. அதே மாதிரி காய்ஸ், அதே மாதிரி என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் போனோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ரொம்ப நேரம் வந்து சாய் கூட ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை மாதிரி நடந்துடும். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஆனால் அங்கே தான் வந்து எனக்கு ஏதோ ஒரு பாக்ஸ் சொன்ன மாதிரி அங்கே தான் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அங்கேருந்தா வந்து ரிச்சுவல் பண்ணால் இன்னும் எதுனா பெருசாக இருக்கும்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். சரி, நான் ரொம்ப பயப்படுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ நான் ரொம்ப பயப்படுறான்னு சொல்லிட்டு மச்சான் அடுத்த வீடியோலேருந்து பயம்லாம் போய்டும் நினைக்கிறேன். என்னடா போயிடும். அடுத்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் வருவான். சரிங்களா, கண்டினியூஸாக பாருங்கள். மச்சானோட ஃபன்னுலாம் வந்து செம்மையாக இருக்கும். தெரிவிக்க விடுவோம் அதுக்கப்புறம். என்னடா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். வந்ததுலேருந்து எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு நெகட்டிவ் ஃபீல் கிடச்சிது. அங்கே தான் யாரோ எங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மிச்சப்படி வேறு இடத்துலையும் அந்த இடம் இந்த எதுவும் ஃபீல் ஆகலை. அங்கே தான் எனக்கு. ஆனால் அந்த கல் ஊந்தது அது வந்து பேய் போட்டுச்சா இல்லை அந்த வந்து பழைய பில்டிங்கு அதனால் கல் வந்து சரிக்குன்னு ஊந்திச்சா என்ன தெரியல. நாங்கள் போன ஃபஸ்ட்டு வீட்டில் தான் பாட்டில் சவுண்டு கேட்டது. அது யாருன்னா தட்டி விட்டாங்களா இல்லை அதுவே வந்து ஊந்துதா எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே வந்து கிளியராக வந்து தெரில. இது வந்து நானே எங்களுக்கு சொல்ல தெரில. ஏன்னா எங்களுக்கு புதுசு இதெல்லாம். ஸோ எதுவும் என்னன்னு சொல்ல தெரில. சரி, அடுத்த வாட்டி நம்ம கரெக்டாக பெட்டராக கொடுக்கறது ட்ரை பண்ணோம். உள்ளே போய் பார்த்தோம். பெருசாக எங்களுக்கு எதுவும் மாட்டல, ஃபுட்டேஜ்லாம் மாட்டல. நான் பாட்டில் ஊந்துது, கல் ஊந்துது. நானும் இவனும் வெளில வரும்போது கூட ஏதோ கல் சவுண்ட்லாம் கேட்டது. அதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப முடியல, அவன் கையெல்லாம் நடுங்குது. என் கையை பிடிச்சிருந்தான், கை நடுங்குது. எப்போ முடியும் ஃப்ளாஷ் ஆன் பண்ணலான்னு ரெடியாக இருக்கான் அவன்.
அந்த அளவுக்கு அவனுக்கு பயமாக இருக்குது. ஒரு மாதிரி தான் இருக்குது பிளேஸ். ஆனால் கண்ணால் நாங்கள் எதையும் பார்க்கல. ஆனால் ஏதோ நடந்தது, நிறைய விஷயம் நடந்தது. நாங்கள் வீடியோவில் சொல்ல வேணால் உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கலாம். எனக்கு சிச்சின் தான் தானுங்க வீடியோ ஃபுல்லாக, எனக்கு வந்து போய் சொல்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் வந்து இந்த நைட் நேரத்தில் பார்க்கும்போது தான் தெரியும் அதோட ரிஸ்க் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னைக்காவது சும்மா ரோட்டில் இறங்கி தனியாக நடந்து போய் பாருங்கள் ஒரு 12 மணிக்கு, ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லாத இடத்துல. அப்போவே உங்களுக்கு தெரியும். கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் பழகிருக்கும். நம்ம புதுசாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கூட யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. எங்கள் மனப்பிரமையாக இருந்தால் எல்லோரும் திரும்ப மாட்டோம். அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் திருப்பி மேபி வர மாதிரி இருக்கலாம், வராமலேயும் இருக்கலாம். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் முழுக்க வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் இது தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. தனியாக போனோன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு டீமாக தான் போகிறோமே தவிர நாங்கள் தனியாக போகல. அப்படி தனியாக போனோன்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தனியாக போவேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன், கில்லி கில்லி மாதிரி. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆனதான் போய்கின்னு. And we are taking our own risk. நாங்கள் எங்களோட ஓன் ரிஸ்கில் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணுறாதீங்க. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாங்களும் கிளம்புறோம். பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு 4-5 பேராச்சும் உங்களுக்கு மொத்தமாக தேவைப்படும். அதுதான் ஒன்று. இப்போ நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 4-5 பேராச்சும் நீங்கள் ஒரு டீமாக பண்ணுங்கள். ஆனால் வந்து எங்களை கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பேயை தவிர இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்க யாருனா இருந்தாலும் பிரச்சனை தான். அது உங்களுக்கும் பிரச்சனை தான். அதனால் இது யாரும் பண்ணாதீங்க. இது உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்காக தான் நாங்கள் பண்ணுறோம். சரி, ஓகே, இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து மேலும் வந்துகிட்டே இருக்கோம்.